friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல வித்தியாசமான கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell icon பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கொண்டக்கடலையை நேத்து நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். பட்டை, சோம்பு, கசகசா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தேங்காய் சீல் நறுக்கி வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, புளிக்குழம்பு பொடி, 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், 2 தக்காளி. இப்போ தேங்காய்ச்சிலையும் பட்டை, சோம்பு, கசகசா இது ரெண்டையும் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ கொண்டக்கடலையை வேக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். குக்கர் மூடி போட்டு 2 விசில் வர விடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோம்பு போடலாம். சோம்பு லேசாக பொரிஞ்சவனே கடுகு உளுந்து கொஞ்சம் போடலாம். கடுகு உளுந்து நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம கருவேப்பிலை போடலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் லேசாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளியும் வெங்காயமும் வதங்கிடும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நான் இப்போ ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சிருக்கிற புளிக்குழம்பு பொடி போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய்ச்சீல், பட்டை, சோம்பு, கசகசாவை உள்ளே ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பாடுக்கு, சப்பாத்திக்கு போட்டு சாப்பிடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம அந்த கொண்டக்கடலை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த கிரேவி. இதுக்குள்ளே அந்த கொண்டக்கடலை வேக வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கிடணும். கிரேவி நல்லா வேகவும் நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான கொண்டக்கடலை கிரேவி ரெடி. நல்லா கொதிக்குது பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.